ஒரு காலத்தில் இந்திய மலைகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள கிராமத்தில் ஆர்யா மற்றும் ராகவ் என்ற இரண்டு சிறந்த நண்பர்கள் வாழ்ந்தனர். தங்கள் கிராமத்தின் மேல் உள்ள மர்மமான மலைகளைப் பற்றி தெரிந்து கொள்ள அவர்கள் எப்போதும் ஆர்வமாக இருந்தனர். மறைக்கப்பட்ட குகைகள், பண்டைய பொக்கிஷங்கள் மற்றும் அவர்களின் தாத்தா பாட்டி சொன்ன விசித்திரமான உயிரினங்கள் பற்றிய கதைகள் அம்மலைகளை மந்திரமாகத் தோன்றச் செய்தன. ஒரு பிரகாசமான வெயில் நிறைந்த காலை ஆர்யாவும் ராகவும் தங்கள் சாகசத்திற்கான சரியான நேரம் இது என்று முடிவு செய்தனர். தின்பண்டங்கள், வரைபடம் மற்றும் திசைகாட்டி ஆகியவற்றால் நிரம்பிய முதுகுப்பைகளுடன் அவர்கள் மலைகளை நோக்கி புறப்பட்டனர். காற்று புத்துணர்ச்சியாக இருந்தது. அடர்ந்த காட்டிற்குச் செல்லும் பாதையில் நடந்து செல்லும்போது பறவைகள் இனிமையான பாடல்களைப் பாடின. சிறிது நேரம் நடந்து சென்ற பிறகு அவர்கள் ஒரு நீரோடையை அடைந்தனர். இந்த நீரோட்டத்தை பின்பற்றுவோம், அது நம்மை ஆச்சரியமான ஒன்றுக்கு வழிநடத்தலாம் என்றாள் ஆர்யா. ராகவ் ஆவலுடன் தலையசைத்தார். அவர்கள் கவனமாக சமநிலைப்படுத்தி பாறைகளைக் கடந்து சென்றனர். அவர்கள் காட்டில் ஆழமாக நடந்து செல்லும் போது மரங்கள் உயரமாக வளர்ந்தன. கிராமத்தின் ஒலிகள் மறைந்துவிட்டன. திடீரென்று ஆர்யா புதர்களில் பிரகாசமான ஒன்றைக் கண்டாள். அவள் இலைகளை ஒருபுறம் தள்ளி ஒரு சிறிய தங்க சாவியைக் கண்டுபிடித்தாள். கபார், இது எதை திறக்கும் என்று நீங்கள் நினைக்கிற என்று ராகவிடம் சாவியை தான் வைத்துக் கொண்டு கேட்டாள். அவர்கள் சாவியை வைத்துக்கொண்டு தங்கள் பயணத்தைத் தொடர முடிவு செய்தனர். சிறிது நேரத்திற்குப் பிறகு அவர்கள் விசித்திரமான சிற்பங்களைக் கொண்ட ஒரு பெரிய பாறையைக் கண்டனர். சிற்பங்கள் விலங்குகள் மற்றும் தாவரங்களின் படங்களைப் போல இருந்தன. மையத்தில் ஒரு சிறிய கதவு வடிவ சின்னம் இருந்தது. இந்த இடத்தில் தான் புதையல் இருக்க வேண்டும் என்று கத்தினாள் ஆர்யா. சாவி இங்கே பொருந்துகிறது என்று அவள் சின்னத்தில் தங்க சாவியை நுழைத்தாள். ஒரு கிளிக்கில் ஒரு இருண்ட சுரங்கப்பாதையை வெளிப்படுத்த பாறை கதவு மெதுவாக திறக்கப்பட்டது. எந்த தயக்கமும் இல்லாமல் இரண்டு நண்பர்களும் உள்ளே நுழைந்தனர். அவர்களின் பயத்தால் இதயங்கள் துடிக்கின்றன. ஆனால் அவர்களின் தைரியம் அவர்களை தொடர்ந்து செல்ல வைத்தது. சுரங்கப்பாதை ஈரமாகவும் குளிராகவும் இருந்தது. அவர்கள் வளைவான பாதையை பின்பற்றி ஒரு பெரிய நிலத்தடி அறையை அடைந்தனர். அறையின் சுவர்கள் ஒளிரும் படிகங்களால் மூடப்பட்டிருந்தன. அறை முழுவதும் வண்ணமயமான ஒளியை வெளிப்படுத்தின. அறையின் மையத்தில் அவர்கள் ஒரு பண்டைய மரப்பெட்டியைக் கண்டனர். அது பழையதாக இருந்தது. அதன் மீது கொடிகள் மற்றும் பாசி வளர்ந்து இருந்தது. ஆனால் அது இன்னும் பூட்டப்பட்டிருந்தது. ஆர்யா தனது பாக்கெட்டில் இருந்து தங்க சாவியை எடுத்தாள். அது பண்டைய மரப்பெட்டி பூட்டிற்குள் சரியாக பொருந்தியது. ஒரு சிறிய சத்தத்துடன் பண்டைய மரப்பெட்டி திறக்கப்பட்டது. புதையலை விட ஆச்சரியமான ஒன்றை வெளிப்படுத்தியது. ஒரு பண்டைய வரைபடம் மற்றும் ஒரு மென்மையான நீல ஒளியுடன் ஒளிரும் ஒரு மந்திர கல். எந்த இது? ராகவ் பயத்துடன் கேட்டான். இந்த வரைபடம் தொலைந்து போன மலை நகரத்திற்கான வழியைக் காட்டுகிறது. காகிதத்தோலைக் கவனமாக படித்துக்கொண்டு ஆர்யா சொன்னாள். இது ஞானம் மற்றும் கடந்த காலத்தின் இரகசியங்களால் நிரப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மந்திரக்கல் ஒரு வழிகாட்டி என்பதை அவர்கள் விரைவில் உணர்ந்தனர். அவர்கள் அதை வைத்திருக்கும் போதெல்லாம் அது ஒளிரும் மறைக்கப்பட்ட நகரத்தை நோக்கி அவர்களை வழிநடத்தும். அவர்கள் தங்கள் கண்டுபிடிப்பை பற்றி பெரியவர்களிடம் சொல்ல கிராமத்திற்கு திரும்பி செல்ல முடிவு செய்தனர். அவர்கள் திரும்பிச் செல்லும் போது அவர்களால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. அவர்கள் தங்கள் கிராமத்தை விட பழமையான ஒரு மர்மத்தை கண்டுபிடித்து இன்னும் பெரிய சாகசங்களுக்கு வழிவகுக்கும் ஒரு பாதையைக் கண்டுபிடித்தனர். அவர்கள் வீடு திரும்பிய போது கிராமத் தலைவர்களுடன் தங்கள் சாகச கதையை பகிர்ந்து கொண்டனர். மூப்பர்கள் அவர்களுடைய துணிச்சலைக் கண்டு வியந்து பெருமிதம் கொண்டனர். ஒரு பெரிய பயணத்தின் முதல் பகுதியை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று ஒரு மூப்பர் கூறினார். இந்திய மலைகளில் இன்னும் வெளிப்படுத்தப்பட வேண்டிய பல ரகசியங்கள் உள்ளன. எனவே ஆர்யாவும் ராகவும் தங்கள் கிராமத்தின் இளைய ஆராய்ச்சியாளர்களாக மாறினர். மேலும் பல சாகசங்கள் மந்திர இந்திய மலைகளில்
அவர்களுக்காகக் காத்திருக்கின்றன.